சுந்தரி, என்னம்மா செய்யற? என்ன அத்தைக்கு இந்த நேரத்துல ஃபோன் அடிச்சிருக்க? நான் அடிச்சா கூட பேச மாட்டேன். வேலை பார்க்குறேன் அத்தை, வேலை பார்க்குறேன் அத்தைன்னு வச்சிருவேன். இப்போ என்னடான்னா நீயா ஃபோன் பண்ணியிருக்க? சொல்லுமா சுந்தரி, நல்லா இருக்கியாயா? நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படித்தான் இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? வேலையெல்லாம் முடிஞ்சா? ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சுத்த. அதனால தான் நான் பேசினேன். எப்படித்தான் இருக்கியா? நானும் நல்லா இருக்கேம்மா. இப்பதான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடை போட்டு வச்சுட்டு உக்காந்தேன். கரெக்டா நீ ஃபோன் அடிச்சிட்ட. சாப்பிடணும். ஆமாம்மா, நீ என்ன குழம்பு வச்ச? நீ சாப்பிட்டுட்டியா? சாப்பிட்டியாம்மா நீ? என் மகன் எங்க உன் புருஷன்? அத்தை, நான் குழம்பா? நீங்க என்ன குழம்பு வச்சீங்க? நான் ரசம் வச்சேம்மா. காய் ஒன்றும் இல்லையா, அதனால தான் ஃபோன் பண்ணேன் அவனுக்கு. அவனும் போட்டு விட்டான். இனிமேதாம்மா காய்கறி அமுதாவுக்கு சமைக்கிறதுக்கு ஏதாவது கறி காய் வாங்கணும். நீ என்னம்மா குழம்பு வச்ச? அப்படியா அத்தை? ஓஹோ, காசு போட்டு விட்டாரா? சரிங்க அத்தை. நான் என்னதத்தை, நானும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் புளி குழம்பு தான் வச்சேன். ஆமாம், எனக்கும் கறி மேலே ஆசையாக தான் இருக்குது. வைக்கல, இவர் வாங்கி தரலத்த. நான் வைக்கல, புளி குழம்பு தான் தான் வச்சேன். காசு எவ்வளோத்த போட்டு விட்டாரு உங்களுக்கு? என்னம்மா நீ ஏதாவது கறி எடுத்து குழம்பு வச்சு அப்பப்போ சாப்பிடுங்க. 4 நாளைக்கு ஒருக்கா, 2 நாளைக்கு ஒருக்கா. இதில் என்ன குறைஞ்சி போயிடுறீங்களா? நல்ல வயசு பிள்ளை நல்ல கறி கைமை தின்னதானே உடம்புக்கு நல்லா இருக்கும். ஆமாம். காசாம்மா 3000 ரூபா போட்டு விட்ருக்கேம்மா. இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தேன். இனிமே தான் பொருள்லாம் வாங்கணும்டா. நான் அவன்கிட்ட சொல்கிறேன். உனக்கு ஏதாவது கறி எடுத்தாந்து தர சொல்லவா? அப்படியா அத்தை? 3000 ரூபா போட்டு விட்டாரா? சரி சரி, வேணாம் வேணாம், நீங்கள் எதுவும் அவர்கிட்ட சொல்ல வேணாம். நான் தான் கறியெலாம் வேணான்னு சொன்னேன். அப்புறம் வைக்கவா? சரிம்மா. சரி சரி, ஏன் வேண்டாம்னு சொல்கிற? வாங்கிட்டு வந்தால் சமைச்சு சாப்பிடுங்க. சரிம்மா. வைக்கவா அத்தை? சரி வைம்மா. வைதேகி, வா முனியம்மா. என்னடி சாப்பாடா? ஆமாம், ரசம் தான் வச்சேன். கடிச்சிகளும் ஒன்றும் இல்லை. ஊறுவா என்னமோ இந்த மலைக்கு பூசணம் பிடிச்சி போச்சு. அந்த அக்கில் ஊறுவாவும் தொட்டிக்கல. சரி, இதை நல்லா சாப்பிட்டுட்டு அங்கிட்டு போவோம். இப்போ தான் என் மவன் காசு போட்டு விட்டான். அது சரி. ஆமாம், யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு? என் மருமக தான். இன்னைக்கு ஃபோன் அவளா அடித்தா. பாசம் இப்போ தான் அத்தை மேலே வரும் போல். அவளா அடித்து என்ன தோன்றியா, எது தோன்றியா, சாப்பிட்டீங்களா வச்சியலான்னு கேட்டாட்டி. ஆமாம், அவள் சொல்லிதான் என் மயன் காசு வேற போட்டு விட்டான். அப்படியா வைதேகி? சரிதான், நல்ல மருமோ. என்ன சொந்தம் தானே, இருந்துட்டு போட்டோம், நல்லா இருக்கட்டும். உன் மவ அமுதா நல்லா இருக்காளா? ஏம்டி இங்கே கூட்டிகிட்டு வராமா இங்கே விட்டுட்டேன்? அவன் மாமியாவும் புருஷங்காரனும் விடலை. நான் என்ன செய்ய முடியும்? நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம் அமுதாவை, நீங்கள் ஒன்றும் கூட்டிகிட்டு போக வேணான்னு சொல்லிட்டாவ. சரி, பிறகு நமக்கு என்ன வந்துச்சு, நல்லா பார்த்துக்குறங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே விட்டுட்டோம் டீ. அவங்களே பார்த்துக்கிட்டா சரிதான், உனக்கு என்ன, வீடு பார்த்துக்கிறட்டும். அப்படித்தான் நானும் பெருசுபடுத்தலை. சரி வச்சுக்கோங்கன்ட்டு நானும் அப்பப்போ போயிட்டு துணிமணியெல்லாம் துவச்சி போட்டு தான் வாரேன். சும்மாலாம் ஒன்றும் இல்லை. பிள்ளைக்கு ஏதாவது பண்ணி விட்டு வச்சுட்டு தான் வாரேன் அவளுக்கும். அப்படியா? பார்க்கணும் இல்லையா? இந்த மாதிரி நேரத்தில் தானே அம்மா கூட இருக்கணும். ஆமாம் முனியம்மா, நானும் அதனால தான் போயிட்டு வாரேன். யாராவது 4 பேர் சொல்லி காட்டிட மாட்டாவளா? பெத்த ஆத்தா என்னடி இப்படி கண்டுக்காம அவ பாட்டுக்கு இருக்கான்னு. அதுக்காக நான் போயிட்டு தான் வாரேன் முனியம்மா. சரி வைதேகி, 5-6 வரமோளா கூட நான் காய வச்சிருக்கேன், அள்ளிட்டு போ. சரி, துவையில் அது அரைச்சி கடிச்சிக்கலாம்னு தான். 5-6 எடுத்துட்டு போ. எவ்வளோ கொழுப்பு இருந்தா இந்த மனுஷனுக்கு. எம்மா வரட்டும் இந்த மனுஷன். இன்னைக்கு அவரை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். என்கிட்ட 500 போட்டு விட்றேன்னு சொல்றது, அங்கே போய் 3000 போட்டு விடுறது. என்னை பார்த்தா இந்த மனுஷனுக்கெல்லாம் எப்படி தெரியுதா? சொல்லி 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 தான் நான் அமுச்சு விட்றேன். அது மாதிரி தான் இத்தனை தடவை என்கிட்ட 500 போட்டு விட்றேம்மா, 200 போட்டு விட்றேம்மான்னு சொல்லிட்டு 1000, 3000, 5000 போட்டு விட்டு தெரியுறாரு. அது நமக்கு தெரியாமல் போச்சு. வரட்டும் இந்த மனுஷன். இன்னைக்கு பிடிக்கிற புடியில இனி அவங்க ஆத்தாளுக்கு ஒத்த பைசா போடக்கூடாது நம்மளை வீர. எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். சரிதான், ஆத்தாக்காரி மககாரிக்கு ஆக்கி போட இங்கிருந்து அனுப்பிச்சி விடணுமோ? ஏன் 500 ரூபா பத்தாதோ? 3000 ரூபாய் இருந்தாதான் அவங்க செலவுக்கு ஆகுமோ? இருக்கு, வாங்க, உங்களுக்கு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
அவளும் உட்காந்துருக்கத பாரு குரு குருன்னு பார்த்துட்டு. எடியே என்ன அப்பா மெதில் ஜாலியாக உட்காந்துருக்கியாக்கும், நல்லா பஞ்சு மெத்த மாதிரி ஜம்மு ஜம்முன்னு இருக்காடி. பார்க்குறாங்க என்னையே பார்க்குறாங்க குரு குரு குருன்னு. ஆமாம் அமுதா, பிள்ளை இப்படிலாம் உட்கார வைக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அதனால தான் இப்படி உட்கார வச்சிருக்கேன். ஆனால் உட்கார வைக்கலாமான்னு தெரியலையே குழந்தையா. ஏங்க அதுக்கெல்லாம் உட்கார போகும்போது தாங்க இப்படிலாம் தூக்கி உட்கார வைக்கணும். நாமளாம் இப்படி வதப்படுத்தி இப்படிலாம் உட்காரே வைக்கக்கூடாது. ஏங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கடவுளே. அவளை கொடுங்க, கீழே போடுவோம். வா அமுதா அங்கிட்டு, எனக்கு ஆசையாக இருக்குது, நீ வேற வா. நாங்கள் இப்படி ஜாலியாக படுத்துருக்குறோம், பிள்ளையே அது பாட்டுக்கு சிட்டு போல இருக்கு. உனக்கு என்ன வந்துச்சு, உன் வேலையை பாரு. ஐயே அந்த மனசை சொல்றதை கேட்க மாட்டார் போலயே. என்னங்க வெளியில சோனு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமாம் ஆமாம், சரியான மழை ஓவராக பெய்யுது. நான் என்ன செய்ய. அதுவும் இந்த ஐப்பசி கார்த்திகையெல்லாம் வந்துச்சுன்னா மழை தாங்கலை. அதுவும் இப்போ என்னமோ பெங்கல் புயலா என்னமோ பொங்கல் புயலான்னு தெரியல, அடிச்சு ஊற்றும் போல. ஆமாம் ஏங்க இந்த புயலை அடிச்சும் ஊத்துன பாடு இல்லை. நாளாம் அந்த பெங்கல் பொங்கல் மாதிரி தான் வீடு தெருவெல்லாம் கிடக்கு கொலா கொலான்னு. ஆமாம் ஆமாதா, வெளியிலலாம் இப்போ போனோன்னு வை, கன்ஃபார்ம் காய்ச்சல் சளி ஃப்ரீயாகவே கிடைக்கும் நமக்கு, புரிஞ்சுக்க. ஆமா ஆமா அது தெரிஞ்ச விஷயம் தானே. அமுதா, ஏதாவது வீட்டில் முறுக்கு முறுக்குன்னு ஏதாவது தின்னா நல்லா இருக்கும்னு தோணுது. அம்மா எங்க? வந்துட்டேன். எம்மா என்ன இது? இல்ல பார்த்தா தெரியலையா முறுக்குல? அடடா, மலைக்கு எதுக்குமா என்னம்மா இவ்வளோ முறுக்கு? 100 ரூபாய்க்கு வாங்கினேன்டா முறுக்கு. சுட சுட சுட்டுக்கிட்டு இருந்தா நம்ம முக்கு கடையில். சரின்ட்டு நான் கொஞ்ச நேரம் அவளுக்கு சுட்டு கொடுத்தேன். அதுக்கு ஒரு 7-8 முறுக்கு கொடுத்தா. அப்படியே வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. இந்தாங்க சாப்பிடுங்க, சுட சுட முறுக்கு. அமுதா இந்தம்மா. அமுதா நீ ஒரு 2 முறுக்குக்கு மேலே திங்காதம்மா, பிள்ளைக்கு சேருமான்னு தெரியல. அப்பாடா 2 முறுக்காவது சாப்பிட சொல்லுவீங்களோ சாப்பிட சொல்ல மாட்டீங்களோன்னு பக்குன்னு இருந்துச்சு. எங்கிட்டோ 2 முறுக்காவது சாப்பிட சொன்னீங்களே, ரொம்ப சந்தோஷம். கொடுங்கத்த. இந்தாம்மா. எல்லாம் ரெங்கராசு எடுத்துக்கடா. எனக்கு என்னடா அது பிள்ளைய தூக்கி இப்படி போட்டு வச்சிருக்கவன். அட கடவுளே, அது உட்காந்துருக்கத பாரு சம்முக்குடின்னு. என் மகளுக்கே ஜாலியாக இருக்குது, உங்களுக்கெல்லாம் என்ன? ஆளாளுக்கு பிள்ளைய இறக்குன்ட்டு போங்க அங்கிட்டு. நான் என் மவளும் என்ன ஜாலியாக உட்காந்துருக்குறோம். ஜாலியாக உட்காந்துருக்கதெல்லாம் சரிதான்ப்பா. பாவம் அவ முழிக்கிற முழிய பாரு. இப்படியெல்லாம் உட்கார வைக்கக்கூடாது குழந்தையா. இறக்கு கீழே போடு. ஏம்மா நல்லா போர்வையை விரிச்சு ஜம்முன்னு போடுமா, என் பக்கத்துலையாவது கிடக்கட்டும். நானா சில்லுன்னு தான் இருக்குது, தரையெல்லாம் சில்லுன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் கூட ஜாலியாக எங்களை இருக்க விட மாட்டீங்களே, கீழே போடு மேலே போடுன்னு போமா அங்கிட்டு. எல்லாம் பிச்சு போடுவேன் பிச்சு. புள்ளைய போட்டு பாடா படுத்திக்கிட்டு கீழே போட்டுனா போடு. அம்மதா வாங்கம்மா, பார்த்துக்கிட்டே இருக்கிற. நான் என்னதான் செய்ய முடியும், சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அவர் கேக்கு வேணாங்கிறாரு, நான் என்ன செய்ய. நீங்கள் முதல்ல முறுக்கு கொடுங்க, 2 முறுக்கு சாப்பிட. என்னமாவது திங்கணும் நமன்ட்டே இருக்கு வாயி. அப்படிதான் என்ன குழம்பு அம்புதான்னு கேட்டேன். காலையில் வச்ச பயிறு குழம்பு தாங்கன்னு பக்குன்னு ஆகிப்போச்சுமா எனக்கு. ஐயையோ, மத்தியானத்துக்கு அந்த பயிறு குழம்பு தான் திங்கணுமான்னு. நல்ல வேலை சைடிஸுக்கு முறுக்கு கொண்டாந்த பத்தியா. கொண்டா சோறை போட்டு வாமுதா, ஒருதா பசிக்குது, சாப்பிட்ருவோம். சரிங்க. அம்மதா நீ உட்காருத்தா, நீ முறுக்கு தின்னு. பாவண்டாவா முறுக்கு கேட்டா, நான் சோறு போட்டாரேன். இந்தத்தா. அப்பா கொடுங்கத்தே, எப்படா எந்திரிச்சு போய் சோறு போடுறதுன்னு தோணுச்சு. கொண்டாங்க. இந்தையா. ஏங்க சாப்பிடும்போது வாங்கிக்கிறீரா, நான் இப்போ திங்கிறேன். ஆ சீக்கிரம் தின்னுட்டு பாப்பா வாங்கு, சாப்பிட்றேன். எடி நல்ல ஜாலி தான். மின்னலே ஏ மின்னலே 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 டார்லிங் மின்னலே ஹே மின்னலே. கையெடு முத. சுந்தரி, என்னாச்சு? போகும்போது நல்லா தானே இருந்தா? பேசாதீங்க. இவளுக்கு என்னாச்சு? போகும்போது நல்லா தானே இருந்தா, இப்போ என்னடான்னா இந்த முறைக்கிறா, திரும்பிக்கிறா. என்னாச்சு? ஏ சுந்தரி, உனக்கு என்னாச்சு இப்போ? எனக்கு ஒன்றும் ஆகலை. ஆமா காசு போட போறேன்னு போனீங்களே, எவ்வளவு போட்டு விட்டீங்க? 500 ரூபாய். சத்தியம் பண்ணுங்க, உங்க அம்மாவுக்கு 500 ரூபாய் தான் போட்டு விட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கன்னு. இது என்ன கொடுமையா இருக்கு? நிஜமா எங்க அம்மாவுக்கு 500 ரூபாய் தான் போட்டு விட்டேன்.
ஆமா. ஆஹா. எனக்கு எங்கள் அம்மா ஏற்கனவே சின்ன வயசுலேயே காது குத்தியாச்சு தெரியுமா? திருப்பி நீங்கள் காதெல்லாம் குத்த வேணாம். 3000 ரூபா உங்கள் அம்மாவுக்கு போட்டு விடல? சுந்தரி, என்ன பேச்சு பேசுற நீ? நீ 500 ரூபா போட சொல்லி நான் அதையும் மீறி 3000 ரூபாய் நான் போட்டு விடுவேனா என்ன? ஆஹா, நான் 500 ரூபாய் தான் போட்டு விட்டேன். லூஸ் மாதிரி பேசாத சுந்தரி. 500 ரூபாய் தான் போட்டு விட்டேன். யாரு? நான் லூஸ் மாதிரி பேசுகிறேனா? ஆமாம் ஆமாம், லூஸ் மாதிரி தான் என்ன ஆக்கி வச்சிருக்கீங்க. இப்போ என்ன பேசாம சொல்ல சொல்ல கேட்காம 3000 ரூபாயா? நான் இப்போவே எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். ஏ ஏ, என்னப்பா அவங்க அமுதாவுக்கு அது இதுன்னு வாங்கணும்னாங்க. அப்புறம் அது கூட செய்யாம இப்படி அதனால தான் போட்டு விட்டேன். திரும்பி ஃபோன் பண்ணாங்க, அதான் சுந்தரி போட்டு விட்டேன். இல்லைனா நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா என்ன? இப்படி அம்மா வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறலாம் சொல்லாத சுந்தரி. உன்னெல்லாம் விட்டுட்டு ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாதுமா. தெரியுதுல்ல, விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு உங்களுக்கு? ஆ, அப்புறம் எதுக்கு நான் சொல்றதை கேட்காம பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இதுக்கு தான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல 500 ரூபாய்க்கு மேல போட்டு விடுற வேலை வச்சுக்கிட்டீங்க, நடக்கிறது வேற. அந்த 500 ரூபா பத்தாதா உங்களுக்கு? ஏன் 3000 ரூபா வேணுமா? சொல்லிட்டேன், என்கிட்ட பொய் சொல்லிட்டு ஏமாத்தணும்லாம் நினைக்காதீங்க. அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. சுந்தரி, இனிமே அப்படி பண்ண மாட்டேம்மா. கோவப்படாதா? ஆ இனி அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றதும் சொல்லாததும் உங்க கையில தான் இருக்கு, தெரிஞ்சுதா? ஆ ஆ ஆ சரி சுந்தரி.